ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கிங் பிஸ்னஸோடைய A to Z ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு குக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஃபுல்லாக நேச்சுரல் பியூட்டி டிப்ஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் இப்போது நியூவாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் ஐடியாஸ் A to Z எல்லாமே நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அப்கமிங் வீடியோஸ் போட முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங் பிஸ்னஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக பண்ண போகிறோமா பெருசாக பண்ண போகிறோமா, இதுதான் நம்மளோட எய்மே. இப்போ நம்ம சின்னதாக பண்ண போகிறோம், நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் ரொம்ப கம்மியாக போட போகிறேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஃபங்க்ஷனில், நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல், ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம fssai அந்த சர்டிஃபிகேட் நமக்கு தேவையில்லை. இல்லை சப்போஸ் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹோட்டல் அந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு fssai சர்டிஃபிகேட் வேணும். ஓகே, இது பேசிக் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கிங் பிஸ்னஸில் என்னெல்லாம் நம்ம சமைச்சு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சமாக சாதம் மட்டும் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூமுக்கு கொடுப்பாங்க. இல்லைனா கீழே வாடகைக்கு இருக்கவங்களுக்கு, இந்த ஹாஸ்டலில் பாய்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டிலே சமைச்சு வைக்கலாம், ஆன்லைன்லேயே நம்ம அதை சேல் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி நமக்கு வளர்ந்துருச்சு. இப்போ நான் சொல்ல போகிறதும் அதே தான். இப்போ நமக்கு நம்ம ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை நல்ல குவாலிட்டியாக தயாரிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்கிற ப்ராடக்ட் எத்தனை நாள் நம்ம வச்சு சேல் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது மினிமம் ஒரு 2 hours மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா, அதோட டைம் போச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த நம்கின் ஐட்டம்ஸ், சிப்ஸு, முறுக்கு, பட்டாணி, வேர்க்கடலை, இந்த பொட்டுக்கடலை, இதை வச்சு நமக்கு என்னெல்லாம் தெரியும், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம வீட்டில் இருக்க பாரம்பரிய உணவு அதெல்லாம் வச்சு நம்ம சமைச்சோம் நம்ம சேல் பண்ணலாம். ஸ்வீட்ஸ், நமக்கு ஸ்வீட்ஸில் என்னெல்லாம் தெரியுமோ, ஒரு சிலர்லாம் இப்போது ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, இப்போலாம் பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் யாருமே வீட்டில் சமைச்சு கொண்டு போயெலாம் சீர்வரிசை வைக்கிறது கிடையாது. வெளியே யார்கிட்டயாவது ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க சமைச்சு கொடுக்குறத எடுத்துகிட்டு தான் சீர்வரிசையில் வைப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டரும் நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இது மூலயமாவும் ஆர்டரை கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு கேக் மேக் பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் நம்ம சொல்லி வைக்கலாம். இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இப்போலாம் என்ன ஒரு ஈவெண்ட் எடுத்தாலுமே கேக் கட்டிங் இல்லாமல் எதுவுமே ஃபினிஷ் ஆகிறது கிடையாது. ஸோ நம்ம கேக் ப்ரிப்பரேஷன் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம கேக்கை மட்டுமே நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மசாலா பொடி. இப்போ மசாலா பொடிலாம் எல்லாருமே நார்மலாக கடையில் வாங்குறத யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சிக்குவாங்க. அதை தாண்டி கடையில் வாங்குறது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி சம்திங் ஆகிறதால எல்லாருமே வீட்டில் இருந்து அரைக்கிறது தான் தேவைப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த மாதிரி இட்லி பொடி, சாம்பார் பொடி, மிளகா பொடி, நமக்கு என்னெல்லாம் மேக் பண்ண தெரியுமோ அது எல்லாமே நம்ம ஒரு பொடியாக மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம்ன்றதால நான் குக்கிங் பேஸ்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணலான்ற ஐடியாஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமோ, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதேமாரி ஊறுகாயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ தொக்கு அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த தொக்கெல்லாம் பார்த்தோன்னா மினிமம் 10 days நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது அந்த 10 days to 15 days அது அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருன்னா தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னோன்னா, இப்போ ஊருக்கு போகிறவங்களாம் மோஸ்ட்லி ஒரு 2-3 days ட்ராவல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி வச்சுட்டு
அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டரை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இது எல்லாமே வந்து வீட்டில் இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இப்போ குக்கிங் தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம சமைச்சு கொடுத்துட்டு நம்ம வரலாம். அது வந்து நம்ம மந்த்லி இன்கம் மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு வே ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா ஹோட்டல். இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நமக்கு போக போக அதோட வளர்ச்சி நமக்கே தெரியும். எடுத்தோடனே நம்ம பெருசாக எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ சின்னதாக பண்ணணும். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹோட்டல் வைக்கிறது அப்படின்னா வந்து அதுக்குன்னு தனியாக ப்ராசஸ் இருக்குது. நான் இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல. நம்ம வீட்டிலேருந்து எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஹோட்டல் வைக்கணும், அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் அது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். இப்போ இதில் இருக்க ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் சேர்த்து நம்ம சமைச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்றோம். ஸோ நம்ம வந்து ஒரே வேலையில் நம்ம இன்கமும் எடுத்த மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம சமைக்க நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. நம்ம நல்லா டேஸ்ட்டாக சமைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், வெளியே இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி குக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் ரொம்ப டயர்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைக்கணுன்னும் போது நமக்கு அது வந்து டயர்ட் ஆகிடும். ஆனால் வந்து நம்ம பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியாது. டே டு டேயில் வந்து அது வந்து நம்ம கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு அது ரொம்ப பழகி போன மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு சமைச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்குவாங்க. அது வந்து நம்ம வந்து பிடிக்கிற ஆர்டரை பொறுத்து தான் இருக்குது. இப்போது நம்ம எங்கெல்லாம் ஆர்டர் பிடிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து ஒரு 5000 இருக்குது அப்படின்னா அந்த 5000 வச்சு நம்ம பிடிக்கிற ஆர்டரை அவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி ஹோல்சேலாக நம்ம திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வாங்கும்போது நமக்கு என்ன கெயின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 10 to 15 rupees நமக்கு அதில் வந்து கிடைக்கும். இப்போது பாரிஸ் போய் நம்ம வாங்கலாம், டி நகர் போயிட்டு வாங்கலாம், இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப் பண்ணலாம். எப்போல்லாம் நமக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம அமௌண்ட் கம்மியாக கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கணும். அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்குதுன்றதுக்காக நம்ம வந்து பேட் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா டேஸ்ட்டு கிடைக்காது. டேஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஆர்டரும் கிடைக்காது. ஸோ நம்ம அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாமே ஆர்டர் பிடிச்சாச்சு, எல்லாமே நம்ம எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, mirchi.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டோம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஆர்டரும் கிடைக்காத போது நம்ம இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணி நம்ம அதில் போயிட்டு நம்மளுடைய குக்கிங்கை நம்ம போடலாம். அதில் வந்து என்ன மைனஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, பட் ஆனால் 15% வந்து அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. இது நமக்கு ஓரளவுக்கு ஓகே, நமக்கு ஆர்டர் கிடைக்கிது, நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் இல்லைனாலுமே நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்விக்கியில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம நிறைய ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா fssai வந்து நமக்கு அந்த சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடுவாங்க. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு, பேன் கார்டு, என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு சில வெப்சைட்டில் நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கெயின் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜிங், நம்மக்கிட்டேருந்து அவங்களே நம்மளுடைய பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் ஜஸ்ட்டு சமைச்சி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே நம்மக்கிட்ட வந்து ஆர்டரை வாங்கிப்பாங்க. பேக்கேஜ் எல்லாமே வந்து அவங்களோட கம்பெனி நேம் போட்டு அவங்க பண்ணிப்பாங்க. இதில் நம்ம சும்மா ஒரு எம்ப்ளாயி மாதிரி நம்ம இருப்போம். அந்த மாதிரி நிறைய .coms இருக்குது. அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணியும் நம்ம சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐடி கம்பெனிஸில் நம்ம ஃபுட்டை வந்து நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா சேம் அதே தான். fssai கோட் வேணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளை வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நம்ம ஆர்டரை எடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன இதுன்றதால, சின்ன
ப்ராசஸ் அப்படின்றதால நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த குக்கிங் பிஸ்னஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெய்லி போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.